முழுமுதற் கடவுளாக விளங்கும் ஐங்கர பெருமானுடைய திருவடிகளையும் செந்திலம்பதி செந்திலாண்டவனுடைய திருவடிகளையும் அடியேன் மனம்மெய் மொழிகளால் சிரம் தாழ்ந்து வணங்குகின்றேன். இன்று அருணகிரிநாத சுவாமிகள் அருளியுள்ள கந்தர் அந்தாதி பாடலில் 86வது பாடலினை பார்க்க இருக்கிறோம். 86வது பாடலினை பாடுவதற்கும் அதனை பொருளுணர்ந்து அறிவதற்கும் ஐங்கரப் பெருமானும் ஆறுமுகப் பெருமானும் அனைவர் கருத்திலும் இருந்து பாடலினையும் அதனுடைய பொருளையும் உணர்த்துமாறு பணிந்து வேண்டிக் கொண்டு இப்பாடலினை நாம் பார்க்கலாம். பாடலானது: சேரலை தாரலை கப்பால் எழுந்து செழுங்கமியிர் சேரலை தாரலைக்கும் செந்திலாய் சிந்தை தீநெறியிர் சேரலை தாரலை தீர்க்கும் குமாரத் திரியவினை சேரலை தாரலை கத்தகுமோமை திறங்கண்டுமே என்று இந்த பாடலானது அமைந்துள்ளது. சேரலை சேரலை என்று முதற் சொல்லானது 4 வரியிலும் வந்துள்ளது. நாம் இதனை பதம் பிரித்து நாம் பொருள் கொள்வதற்கு ஏற்ப மீண்டும் ஒரு முறை இந்த பாடலினை நாம் கூறி பார்க்கலாம். சேரழைத்து ஆரழைக்கு அப்பால் எழுந்து செழும் கமுகில் சேல்தலை தாரழைக்கும் செந்திலாய் சிந்தை தீ நெறியில் சேரழை தாறு அலை தீர்க்கும் குமாரத் திரியவினை சேரழைத்து ஆரழைக்கு தகுமோமை திறம் கண்டுமே என்று இப்பாடலினை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். பாடல் வரிகளில் உள்ள ஒவ்வொரு சொற்களுக்கும் நாம் பொருளை பார்த்து முழுமையான பொருளினை நாம் பார்க்கலாம். முதல் அடியினுடைய சொற்கள் சேரு அலைத்து ஆறு அலைக்கு அப்பால் எழுந்து செழும் கமுகில் என்று அமையுமாறு நாம் பிரித்து அமைத்திருக்கின்றோம். இந்த முதல் அடியின் முதற் சொல்லானது சேரு என்று உள்ளது. சேரு என்பது இந்த தண்ணீரும் மணலும் கலந்து சேராக உள்ள அந்த சேற்றை குறிக்கின்றார். அலைத்து என்பது அதில் உலக்கி கொண்டு வருகின்ற ஆறு, ஆற்றிலிருந்தும் அலைக்கு அலைகளுக்கு அப்பால் எழுந்து இந்த அலைகளையெல்லாம் அந்த ஆற்று நீரினுடைய அலைகளுக்கும் மேலே எழும்பி செழுமை தங்கிய என்பது மிகவும் செழிப்பாக வளர்ந்துள்ள கமுகில், கமுக மரம் பாக்கு மரம். அந்த பாக்கு மரத்தில் அடுத்த வரியோடு சேர்த்து நாம் இதனை பொருள் கொண்டால்தான் பொருள் நமக்கு முழுமையாகும். 2ஆம் அடியானது சேல்தலை தாறு அலைக்கும் செந்திலாய் சிந்தை தீநெறியில் என்று அமைந்துள்ளது. 2வது அடியினுடைய சொற்கள். இந்த அடியினுடைய முதல் சொல் சேல், அதாவது சேல் மீன்கள் ஆனது தலை என்பது இந்த இடத்தில் இந்த கமுக மரத்தினுடைய பாக்கு மரத்தினுடைய உச்சியில் இருக்கக்கூடியது. தலையில் இருக்கும் தாறு குலைகள், அந்த குலைகளை அழைக்கும், அந்த குலைகளை போய் தொட்டு அந்த வளப்பமுடைய அந்த குலைகளை தொட்டு அழைக்கின்ற இயற்கை தன்மையை இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார். மிகவும் வளமுடைய செந்திலம்பதியை குறிப்பிடுகின்றார். அடுத்து அழைக்கும் செந்திலா என்று திருச்செந்தில் அதிபனே, இந்த செந்திலம்பதியில் வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானை இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார். பாக்குமரம் மிகவும் உயரமானது. அந்த பாக்குமரத்தின் தலையில், அதாவது உச்சியில் இருக்கக்கூடிய குலைகளில் உள்ள பாக்கு காய்களை போய் தொட்டுக்கொண்டு அதனை அழைக்கின்றதாம். இந்த ஆறுகளில் பாயக்கூடிய நீரில் சேற்றில் புரளுகின்ற மீன்கள் அவ்வளவு உயரத்தில் வந்து தொட்டுக்கொண்டு வருகின்றதாம். அந்த அளவிற்கு நீரினுடைய அலைகளும் இருக்கின்றது. என்பதியினுடைய இயற்கை வளத்தை இங்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார் நம் அருணகிரிநாத சுவாமிகள். இதே செய்தியை கந்தர் அலங்காரத்தில் 40வது பாடலில் செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேலையன் கையெழுத்தே என்று கூறியிருப்பார். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் என்று கூறியிருப்பது எம்பெருமான் கந்தவேல் எழுந்தருளியுள்ள செந்திலம்பதி மிக்க வளம் பொருந்தியது. அத்திருத்தலத்தை நல்ல நீருள்ள வயல்கள் சூழ்ந்திருக்கின்றன. அவ்வயல் எப்போதும் மரகத கம்பளம் விரித்தார் போன்று பச்சை பசேல் என்று சென்னர் பயிர்களோடு கூடி காண்போர் கண்களை எல்லாம் குளிர்விக்கின்றனவாம். நீர் நிறைந்த அவ்வயல்களில் செயல்கண்டைகள் துள்ளி துள்ளி குதித்து ஓடுகின்றன. அதனால் அப்பயிர் சற்று சிதைவிடுகின்றது. இதே போன்று திருப்புகளிலும் அவ்வயல்களில் சேர்க்கண்டையோடு வாழை மீன்கள் துள்ளியோடுகின்றன. அதனால் அருகிலுள்ள பாக்கு மரங்களின் பாக்கு குலைகள் சிதறுகின்றன. மேலும் மஞ்சளும் இஞ்சியும் வாழையும் இடைவிடாது நெருங்கி வளர்ந்திருக்கின்றன. என்னே இந்த செந்திலம்பதியினுடைய இயற்கை வளம் என்பது போல் காட்டுகின்றார் திருப்புகளில். சேலோடு வாழை வராள்கள் கிளம்பி தாருகள் பூகமலாவிய இன்பச் சீரலை வாய்நகர் மேவிய கந்த பெருமாளே என்று திருச்செந்தூர் திருப்புகளிலேயே கூறியிருப்பார்.
வளரும் வாளையும் மஞ்சளும் இஞ்சியும் இடைவிடாது நெருங்கிய மங்கள மகிமை மாநகர் செந்திலில் வந்தருள் பெருமாளே என்று கூறியிருப்பார். இத்தகைய இயற்கை வளமுடைய செந்திலம்பதியில் வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமான் என்ன செய்கின்றார் என்றால், இந்த வரியிலேயே 2 சொற்கள் சிந்தை தீ நெறியில் என்று அமைந்துள்ளது. இறுதி சொற்கள். சிந்தை என்பது என் மனம், தீ நெறியில் என்பது தீய வழியில் என்ற பொருளை தருகின்றது. அடுத்து 3வது அடியினுடைய பொருளை பார்க்கலாம். சேரலை தாறு அலை தீர்க்கும் குமர திரிய வினை என்று அமைந்துள்ளது இந்த 3வது அடி. இந்த சேரலை என்பது செல்லுதலை, சேர்தல், செல்லுதலை, தாறு அளவுபடாத, அதாவது என் மனம் தீய வழியில் செல்லுதலை, தாறு என்பது அளவுபடாத கட்டுக்கடங்காத அலை அஞ்ஞான இருள் அடைதலையும் நீ தீர்க்கும். இந்த அஞ்ஞான இருளானது மிகவும் ஆபத்தானது. இது ஆணவ மலம் நிறைந்தது தான் அஞ்ஞான இருள். அந்த ஆணவ மலம் ஒட்டியே இருக்கக்கூடியது. அத்தகைய அந்த அஞ்ஞான இருளையே தீர்க்கும், நீக்கி அருளுகின்ற குமரப்பெருமானே என்று குறிப்பிடுகின்றார். இந்த ஆணவ மலமாகிய அஞ்ஞான இருளை நீக்கக்கூடிய ஞானமானது பல நூல்களை அறிதலினாலும் கேட்பதினாலும் வரக்கூடிய ஞானமன்று. இது பசுஞானத்தினாலும் பாசஞானத்தினாலும் அடையக்கூடிய ஞானமன்று. இந்த ஞானம் பதிஞானத்தால் பெறக்கூடிய ஞானம். மனம் தீய வழியில் செல்லுதலை செய்யக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது ஆணவ மலமாகிய அஞ்ஞான இருள். அத்தகைய இருளை நீக்கக்கூடிய தன்மை ஞான ஒளிபெருந்திய அந்த வேலாயுதத்தை ஏந்திய முருகப்பெருமானுடைய பதிஞானத்தினால்தான் அந்த அஞ்ஞான இருளான ஆணவ மலத்தை நீக்க முடியும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் நம் அருணகிரிநாத சுவாமிகள். 3வது அடியினுடைய இறுதி சொல்லானது திரிய வினை என்று கூறுகின்றார். மாறுபடும்படி, அதாவது திரிதல் மாறுபடும்படி, வினை வினை இரு வினைகள், நல்வினை தீவினை. இந்த 2 சொற்களையும் நாம் அடுத்த 4வது அடியோடு சேர்ந்து பொருளினை காண்போம். சேறு அலைத்து மெய்த்திறம் கண்டும் ஆரழைக்கத் தகுமோ என்று இந்த வரிகளினுடைய சொற்கள் அமைந்துள்ளன. சேறு என்பது சகதியாக சேற்றைத்தான் குறிக்கிறது. இது எந்த சகதியாக சேற்று என்றால், இந்த நல்வினை தீவினைகளாக நமக்கு நம்மை மாறுபடும்படி செய்யக்கூடிய சேறுகள். அதாவது இதற்கு முந்தின பாடலில் நாம் மனைவி மக்கள் சுற்றத்தார் மனை என்ற சேற்றில் மூழ்கி வருந்துகின்றேன், இனியாகிலும் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கூறினார் அல்லவா? அதுபோன்று இந்த சேறு என்பது இரு வினைகளால் நம்மை பந்தப்படுத்தக்கூடிய சேறு. நாம் முற்பிறவியில் செய்த இரு வினைகள் தானே இன்று ஊலாக வருகின்றது. அது நம்மை வழிப்பறிப்பது போல் நம்மை செய்கின்றதே. நின்னுடைய மெய் கருணை அருள் இருந்தும் இவ்வாறு நடக்கலாமா என்று பெருமானை கேள்வி கேட்கின்றார். தீவினை சேற்றினுள் என்னை உட்படுத்தலாமோ என்று பெருமானை வினாவுகின்றார் நமக்காக. அவரோ மெஞ்ஞானமாகிய அனுபூதி பெற்றவர். அவர் கந்தர் அனுபூதியிலே ஆனா அமுதே அயில்வேலரசே ஞானாகரணே நவிழத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே என்று கூறியிருப்பார். ஆனா அமுதே என்பது அழிவில்லாத பெருமானே, அயில்வேல் அரசே, அயில் என்ற கூர்மை பொருந்திய அந்த வேலை உடைய முருகப்பெருமானே, ஞானாகரனே, ஞானத்திற்கு உறைவிடம் ஆண்டவன். அதுதான் இன்பம், அதுதான் சத்து, அதுதான் சித்து, அதுதான் ஆனந்தம், சச்சிதானந்தமாக இருப்பவன். நாம் எல்லோரும் எதை விரும்புகின்றோம்? அழிவில்லாத ஞானத்தையும் இன்பத்தையும் தான். எல்லார் உள்ளத்திலும் இன்பம்தான் வேண்டும். ஆண்டவன் அருள் வடிவமாக இன்பத்தின் கருவூலமாக இருக்கின்றான். யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நில நின்றது தற்பரமே என்று கூறுகின்றார். அதனை நவிலத்தகுமோ என்றும் கூறுகின்றார். தன்னை மறக்கும் நிலை வேண்டும். அருள் மின்சாரம் அப்போதுதான் ஏறும். அருணகிரிநாதர் அனுபவம் மிக்கவர். அவரே நவிலத்தகுமோ என்று சொல்லுகின்றார். அவரே மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அது ஏன் அலையத்தகுமோ என்றும் சொல்லியிருக்கின்றார். இது பொய்யான வாழ்க்கை, மெய்மையே கிடையாது. இது கொஞ்ச காலம் மெய்மையாக இருந்து மறைந்து போகின்றது. எத்தனையோ பேரை பார்க்கின்றோம். கோடீஸ்வரன் கோவனாண்டி ஆகின்றான், கோவனாண்டி கோடீஸ்வரன் ஆகிறான். பல்லக்கிலே செல்கின்றவன் நடந்து செல்கின்றான், நடந்து செல்கின்றவன் பல்லக்கில் செல்கின்றான். பதவியில் இருந்தவர்கள் இன்று நடந்து போகின்றார்கள், நடந்து போகின்றவர்கள் பதவிக்கு வருகிறார்கள். இது நிஜமல்ல. வாழ்க்கையிலே கண்டுகொண்டு தான் நாம் இருக்கின்றோம். அத்தகைய நிலையில்லாத வாழ்வை நிலைத்து இருப்பதாக நாம் எண்ணலாமா என்று தீவினை சேற்றைத்தான் இங்கு குறிப்பிடுகின்றார்.
என்னே விதியின் பயனிங்கிதுவோ என்று கூறியிருப்பார். விதியை மதியால் வெல்லலாம், ஒன்றை ஒன்றால் மாற்றலாம், அழித்துவிட முடியாது. திருக்குறளில் ஊழிற் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்று கூறப்பட்டிருக்கும். ஊலை விளக்குவதற்காக வேறு வழியை ஆராய புகுந்தால் அங்கும் அந்த ஊலே முன்வந்து நிற்கும். கந்தர் அனுபூதியை படித்து ஞான பண்டிதனே கதி என்று நிற்கும் அடியவர்கள் விதியை ஜெயித்து விடுவார்கள் என்று இங்கு குறிப்பிடுகின்றார். இதனை உறுதிப்படுத்த கந்தர் அலங்காரத்தில் திருச்செந்தூர் முருகனின் கால்பட்டழிந்தது அயன் என் தலைமையில் எழுதிய கையெழுத்து என்று பாடியிருக்கின்றார். இதைத்தான் முதல் வரியில் செந்தூரின் பெருமையோடு செந்தூர் முருகப்பெருமானையும் குறிப்பிட்டிருந்தார். கந்தர் அனுபூதியிலேயே மாவேல் சனங்கட மாயை விடா மூவேடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோள் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே என்று கூறியிருப்பார். இந்த ஏடனை என்பது ஆசையை குறிக்கின்றது. அதாவது மூவேடனை என்பது மூவாசை, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. மூவேடனைகளை விடாமல் பற்றி கொண்டு இருந்தால் வினைகள் வரும். வினைகள் விடாமல் இருந்தால் பிறப்பு வரும். ஆகையினாலே நாம் வேலை பூஜிக்க வேண்டும். வேல் என்றால் ஞானம், ஞானம்தான் வேல். அதை பூஜித்தால் நேசித்தால் வினைகள் விலகும். வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ என்று கூறியிருப்பார். நல்வினை தீவினை ஆகிய இந்த இரு வினைகளை ஓட்டும் கதிர்வேலை மறவாமல் வணங்க வேண்டும். வினையினாலே தானே உடம்பு வந்து கொண்டு இருக்கின்றது. வினையை ஒழித்தாலுடைய பிறவி தொலையாது. இப்பொழுது நாம் செய்கின்ற வினை ஆகாமியம், அனுபவித்து கொண்டு இருக்கின்ற வினை பிராரத்த வினை. முன்பு செய்து பக்குவப்படாமல் அதனை அனுபவிப்பதற்காக மூட்டையாக இருக்கக்கூடிய வினை சஞ்சிதம். இப்பொழுது முகந்து கொண்டு வந்த வினையை ஒன்றும் செய்ய முடியாது, அனுபவித்தே தீர வேண்டும். ஆனால் அருட்செல்வர்களுக்கு உடல் ஊழாக கழியும். பெரிய தலைவலி மயக்க மருந்து கொடுத்தால் மயங்குவான். அப்பொழுது தலைவலி இருக்கும், ஆனால் தலைவலி அவனுக்கு தெரியாது. அதுபோல் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிவயோக நித்திரையில் அனுபவிக்கிறவர்களுக்கு துன்பம் தெரியாது. பாம்பன் சுவாமிகள் ஆண்டவனை நேருக்கு நேரே கண்டவர். அவர் ஆண்டவனை கனவிலும் நனவிலும் கண்டவர். ஞானிகளுக்கு முன்னதாக உண்மை தெரியும். முன்னதாக அறியக்கூடிய ஆற்றல் ஞானிகளுக்கு உண்டு. தெரிந்தாலும் அதை அனுபவித்து தீர்த்து விடுவார்கள். அதை தடுத்தால் இன்னொரு பிறவி வரும். அனுபவிக்கும் பொழுது இந்த உடம்போடு வேறாக பிரிந்து இருப்பார்கள். நல்வினைகளை எல்லாம் சிவார்ப்பணமாக செய்து தீவினைகளை எல்லாம் செய்யாமலேயே விட்டுவிட வேண்டும். ஒரு தர்மம் செய்கின்ற போது சிவனுடைய உடைமையை சிவனுக்கு கொடுப்பதாக நினைக்க வேண்டும். புண்ணியத்தை எதிர்பார்க்காமல் செய்வது தான் நிஷ்காமியம். பயனை எதிர்பார்க்காமல் செய்யும் பொழுது அந்த புண்ணியம் நமக்கு வராது. அப்பொழுதுதான் நல்வினை தீவினை பயன்கள் நமக்கு ஏறாது. சஞ்சித வினை ஆண்டவனுடைய திருவருள் அக்னியால் அழிந்துவிடும். சிறு கதை. வனத்தில் புல்மேய வந்த பசுவை ஒரு புலி பார்த்து விட்டது. அதனை தாக்குவதற்காக புலியானது பசுவை நெருங்கி வந்தது. இதனை பசுவும் அறிந்து கொண்டது. வேகத்தில் பரந்த பரப்பில் சேறு நிறைந்து கிடந்தது. அதில் பசுவானது மாட்டிக்கொண்டது. அதனை பிடிக்க வந்த புலியும் மாட்டிக்கொண்டது. அந்த கரையில் பசுவும் இந்த கரையில் புலியுமாக இருந்தது. பசுவானது புலியை நோக்கி கூறியது, நீயும் சேற்றில் மாட்டிக்கொண்டாய், நானும் சேற்றில் மாட்டிக்கொண்டேன். என்னை உன்னால் பிடிக்க முடியாது, ஆனால் என்னை காப்பாற்றி கொள்ள முடியும். ஆனால் உன்னை காப்பாற்றி கொள்ள முடியாது என்று கூறியது. ஏன் என்றது புலி. எனக்கு எஜமானன் இருக்கின்றான். அவன் என்னை தேடிக்கொண்டு வருவான். அவன் எப்படியாவது என்னை காப்பாற்றி கூட்டிக் கொண்டு செல்வான் என்று சொல்லியது. மாலை நேரமும் வந்தது. பசுவை தேடி பசுவை வளர்க்கக்கூடிய எஜமானன் வந்தான். பசுவின் நிலைமையை பார்த்து அதனுடைய கொம்புகளிலும் காலிலும் கயிற்றை கட்டி அதனை மேலே இழுத்து காப்பாற்றினான். பசுவானது புலியை பார்த்து சிரித்தது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகின்றது என்றால், உடையவர்கள் இருந்தால் நம்மை தேடி வந்து நம்மை காப்பாற்றுவார்கள் என்பது தெரிகின்றது. இங்கு அருணகிரிநாதராகிய நம்முடைய குருநாதர் நம்மையெல்லாம் வழிநடத்தி நம்மை காப்பாற்றுவதற்கு வழியை தேடி தருகின்றார். இதுபோன்றே திருமுறை பாடிய அருட்செல்வர்கள் அனைவரும் நம்மை வழிநடத்தி குருவாக இருந்து காக்கின்றார்கள். ஆண்டவனே, நீ வந்து ஞான குருவாக உபதேசம் பண்ணு என்று தலைவணங்கி கேட்டு முருகனிடம் உருக வேண்டும். மீண்டும் ஒருமுறை இந்த பாடலினுடைய சுருங்கிய வடிவை பார்த்து இப்பாடலினை நிறைவு செய்வோம். சேல் மீன்கள் சேற்றை உலக்கி ஆற்றினின்று மலைகளுக்கு மேல் எழும்பி கமுகின் குலைகளை அழைக்கும் செந்திற்பதியோனே, அடியவர்களது அஞ்ஞான இருளை நீக்கி அவரை நன்னெறியில் செலுத்தும் குமரக்கடவுளே, உன் அருளின் திறத்தை கண்டறிந்த என்னை இருவினையை சேற்றில் உட்படுத்த தகுமோ என்று பாடலில் கூறியிருக்கின்றார். நாமும்
இந்த இருவினைகளாகிய சேற்றிலிருந்து மீண்டு வருவதற்கு பெருமானை அழைத்து அவன் பாதம் பணிந்து வேண்டிக் கொண்டு இப்பாடலினை நிறைவு செய்வோம்.